Hello my dear friends, welcome back to MS Lappy channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு ஹோம்மேட் நேச்சுரல் ஜீரோ கெமிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைஸ் க்ரீம் தாங்க நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 100% ட்ரூ. இது டெஸ்டிங் வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பித்தளை சொம்பு, பித்தளை தட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இது இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில்வரில் கூட செய்யுங்க. சில்வரில் செஞ்சால் ரொம்ப லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செம்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ செம்பில் செஞ்சால் நமக்கு வந்து ஒயிட்டிங் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ பாடி ஃபுல்லாக நம்ம வந்து தடவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. இதுக்கு முக்கியமானது நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வேணும். ஸோ பாத்திரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்பில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி, நல்ல கூலிங்கான தண்ணி. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்காது, மண்பானையில் இருக்கிற தண்ணியை தான் எடுத்துப்பாங்க. ஸோ மண்பானையில் இருக்கிற தண்ணியை வச்சு செம்பு பாத்திரத்தில் நெய் வந்து மாடுங்கள்லாம் நிறையா இருக்கும்ல, ஸோ நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி, ஸோ அதை இந்த க்ரீமை வந்து ராஜாராணிங்க மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ காஸ்ட்லி, ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் தான் வருமே. இப்போ நான் ஒரு 50 கிராம் அளவு மட்டும் எடுத்து ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி இது வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானுமே அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ எந்த அளவுக்கு க்ரீம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய்யை வந்து ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? வாங்க இப்போ நெய் வந்து ஊற்றிட்டு 100 வாட்டி இதை வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 100 வாட்டி வாஷ் பண்ணால் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு. நானுமே வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு தட்டில் வச்சு செஞ்சு பார்த்தேன். அதனால தான் இப்போ என்கிட்ட நெய் கம்மியாக இருக்குது. ஸோ பாதி நெய் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நல்லா இருக்குது. நம்ம வந்து காசு கொடுத்து நமக்கு வந்து ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியாது, ஆடை வச்சு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கண்ணெடுக்க நம்மளே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இருக்கிற எல்லா நெய்யும் நான் இதில் ஊற்றிக்கிட்டேன். இவ்வளோ நெய் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக இந்த சொம்பு தான் வேணுன்றாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பித்தளை பாத்திரத்தில் செஞ்சால் சீக்கிரம் வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து கவுண்ட் டவுன் பண்ணிக்கலாம். 1 2 3 100 டைம் கரெக்டாக வாஷ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கை இப்படி லைட்டாக வலிக்குது, இதுதான் விஷயம் போல. இதில் கட்டியாகும்போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜில் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல கூலிங்கான தண்ணி தான் ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம், ஓகேங்களா? நல்லா மாவாட்டுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இதை சின்ன தட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக இந்த க்ரீம் தான் போயிட்டுருக்கு. சரி சொல்லி நம்மளும் வந்து செஞ்சிடலாம். சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். கலர் பாருங்களேன், நல்லாவே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அப்போ பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்துலேயே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து சூப்பராக வந்துருக்கு ரிசல்ட்டு. 100 டைம் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய நெய் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பாதி யூஸ் பண்ணிட்டேன். நான் மனசுக்குள்ளே கவுண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபைனலாக கவுண்டிங் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி காட்டுறேன், ஓகேங்களா? சூப்பராக வருது, தெரியுதா? நான் அப்புறம் ஃபைனலாக வந்து கிட்ட காமிக்கிறேன். 100 டைம் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி கேமராவே சாய்ச்ச மாதிரி இருக்குது. நம்ம 100 டைம் வாஷ் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் போல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக திக்காகுதுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல, உண்மையாலுமே ராஜாராணிகள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமோட ரகசியம் இப்போ நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம்.
அப்போ தான் நான் வந்து 33 வாஷ் பண்ணியிருக்கேனே. கவுண்டிங் நான் விட்டுற போகிறேன். 100 கரெக்டாக 100 பண்ணிட்டா அதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்படின்னு அதான் கரெக்டான நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு கையிலே பண்ணேன், சொம்பு மேலெல்லாம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வருது உண்மையாலுமே. இன்னும் 100 பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டுக்கல்ல கூட மாவாட்டிடலாம் போல். இந்த தட்டில் வச்சு இந்த மாதிரி சொம்பு வச்சு செய்வதால இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவளையம், அதுக்கப்புறம் முகம் ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நெய் வந்து நார்மலாக சாப்பிட்டாலே நமக்கு கலர் வந்து நல்லா போயிடும். நான் சின்ன வயசுல வந்து அதிகமாக நெய் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக தான் இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா. ஆனால் நான் வந்து ரொம்ப கலராக வந்து பிறந்தேன் எங்கள் வீட்டில். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நிறைய சாப்பிடுவேன். ஸோ நெய்யில் செய்யக்கூடிய இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 100% கலர் வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த க்ரீம். உண்மையாலுமே வாசமும் நல்லா இருக்குது. நமக்கு நெய் வந்து சில பேருக்கெல்லாம் பிடிக்காதுல்ல. இப்போ இது நம்ம நல்லா இதை ரொட்டேட்டிங் பண்ண சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? மிக்சிலெல்லாம் அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிலெல்லாம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்ணெய் மாதிரி ஆகிடும், க்ரீம் மாதிரி வராது. இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம செம்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து செம்போடு அந்த நெய் வந்து ஒரு செம்போடு மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் கவுண்ட் பண்ணிங்கன்னா பேசிகிட்டு இருக்கேனே. கொஞ்சம் கட்டியாகுது. கட்டியாகும்போது அதாவது நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கை வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கட்டிப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜில் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இலகி வரும். எதனாலன்னா, இப்போ வந்து சூடாக நம்ம வந்து சுட தண்ணியோ இல்லை நார்மலான வாட்டரோ ஊற்றும்போது என்ன ஆகுனா நெய் மாதிரி திரும்ப பிரிஞ்சு வந்துடும். நம்ம வந்து கோல்டான இடத்துல வைக்கும்போது கட்டியாகும். அதனால தான் நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணுறோன்னா கோல்டு வாட்டர், குளிர்ச்சியான தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து இன்னும் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரல, கடையில் உட்கார வச்சுருக்காங்க. அவள் வந்த உடனே அவளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் இப்போ ஃபேஸில் வந்து ஃபைனலாக ரெடியான உடனே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். சரிங்களா? எந்த அளவுக்கு வருது சொல்லி. 58 வந்துட்டேன். 58க்கே க்ரீம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் 100 வாஷ் கரெக்டாக 100 வாஷ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த க்ரீமோடைய பக்குவமான நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து 100 வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக வந்துருக்கு. 100 வாஷ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சரி, கேமரா எப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். வாஷ் பண்ணுறது யாராவது எடுக்கிறதுக்கு ஹெல்ப் இருந்தால். எனக்கு ஆனால் நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனியாக வந்து கேமரா எல்லாம் பண்ணாலும் ஒரு நாளாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம கெட்டியாகுது. இப்போ எப்படி சொல்லுவோம், நம்ம மிக்சிலாம் வந்து சரியாக அரைப்படம்னா நம்ம தண்ணி ஊற்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சுற்றும் போதே நம்ம கை வந்து அப்படியே கட்டியாகுது. நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆக மாட்டேது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபைனலாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். எனக்கே பாசியாக இருக்குது. 48, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 69, 71, 73, 74, 75, 76,
ரியலி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா க்ரீம் எந்த அளவுக்குன்னு? சரி, இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பயங்கர சூப்பராக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நமக்கு இப்போ நம்ம க்ரீம்லாம் வாங்குறோம்ல, மாய்ஸ்சரைஸ் க்ரீம்லாம் வாங்குறோம்ல, அச்சஸில் அப்படியே இருக்குது. இவ்வளோ நாள் இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போச்சே, நெய்யை சாப்பிட மட்டுமே யூஸ் பண்ணமேன்ற மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு பாடி ஃபுல்லாக இனிமேல் வந்து ஒரு 1 லிட்டர் நெய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து தடவி விட போகிறேன். எதுக்கு நம்ம வந்து நமக்கு தெரியாத பொருளெல்லாம் வாங்கி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம். நம்ம கண்ணு விட நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஃபைனலாக எடுத்துட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ க்ரீம் கிடச்சிருக்குன்னு 50 கிராம் கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோ நெய் தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. டார்க் ஸ்கின் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வெளியே போகும்போது டக்குன்னு வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வேணும்னா இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ 100 டைம்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணேன். நெய்யை சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இதோட டெஸ்டிங் ரிசல்ட் 100% வந்து உண்மை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம் வாங்க அப்ளை பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இதோட டெஸ்டிங்கோட ரிசல்ட் 100% உண்மை அப்படின்னு இப்போ நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த ராஜா ராணி காலத்து க்ரீம் இப்போ நானும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது நம்மளே வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த நெய்யோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை, ஸ்மெல்லே போயிடுச்சு. நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்மெல்லே போயிட்டு இருக்குது. நான் நிறைய எடுத்து போட்டணும், கொஞ்சமாக போட்டுருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான க்ரீம் நமக்கு வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியுமே யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன். அப்போ என்னோடய ஃபேஸ் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடும்போதே நமக்கு ஒரு க்ளோ சூப்பராக கிடைக்குது இல்லை? கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து சன்லலாம் வெளியெல்லாம் போகிறோன்னா அப்போ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப நல்லா வந்து பாதுகாக்கும். கண்டிப்பாக வந்து ஏன்னா நார்மலாகவே நெய்யில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நெய்யிலேருந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் ராணிங்களாம் மட்டும் அழகாக குவீன் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணதால தான். நீங்களுமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தகுன்ற மாதிரி இருக்குது ஃபேஸ். உண்மையாலுமே நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து டெய்லி நான் இனிமேல் அப்ளை பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ அவளுக்காக தான் மெயினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணதே. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக கலர் டல்லாக இருக்கா, அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் சொன்னேன் கலரெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, நம்ம திறமை தான்மா இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். குழந்தைக்காகவே நான் வந்து இது இன்ஸ்டாவில் பார்த்து ட்ரெண்டிங்காக என்னடா ராஜா காலத்து ராணி காலத்து க்ரீம் நம்மளும் கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும் சொல்லி. ஸோ ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்துருங்க. ரொம்பவே சூப்பரான க்ரீம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பை பை. MS Lapiya சேனலில் சரியா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.